மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து பல்வேறு கேள்விகளும் சர்ச்சைகளும் எழுந்து வருவது தவிர்க்க முடியாததாக மாறிவிட்டது. மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இறுதி சடங்கு மெரினா கடற்கரையில் நடைபெற்ற போது அது முறையாக சம்பிரதாயப்படி நடக்கவில்லை என்பது நாடே அறிந்த உண்மை. அதேபோல் வேதா இல்லத்தில் நடைபெற்ற சம்பிரதாய சடங்குகள் முறைப்படி நடைபெற்றனவா என்பதை விசாரித்த போது அங்கும் முறைப்படி நடைபெறவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மறைவின் போது இரவு நேரத்தில் கார்டனில் நடந்த சில சம்பவங்களின் தொகுப்பு இதோ. ஜெயலலிதா அவர்களின் மரண அறிவிப்பு அறிக்கை வருவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பாகவே போயஸ் கார்டன் பரபரப்பு ஆகிவிட்டது. 100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளார்கள். கூட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் 2 புறமும் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் போயஸ் கார்டனுக்குள் நுழைவதற்கு வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சரியாக 12:50 மணி அளவில் போயஸ் கார்டனுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் உள்ளே சென்றது. அதன் பிறகு மீண்டும் 10 நிமிடங்களில் அந்த ஆம்புலன்ஸ் அப்பல்லோ நோக்கி பயணித்தது. எதற்காக அந்த ஆம்புலன்ஸ் போயஸ் கார்டன் வந்து மீண்டும் திரும்பி சென்றது என்பது இதுவரை விடை தெரியாத கேள்வியாகவே உள்ளது. இது குறித்து யாரும் பதில் கூற மறுத்துவிட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயலலிதா அவர்களின் மறைவு குறித்த அறிக்கை வெளிவந்தவுடன் தீபா வேதா நிலையம் வந்துள்ளார். வேதா நிலையத்தில் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட அவர் சிறிது நேரம் அங்கு இருந்து கவலையுடன் திரும்பி சென்று விட்டார். அதன் பிறகு எம்எல்ஏ செங்கோட்டையன் அங்கு வர அவருக்கும் முதலில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதன் பின்னர் வந்த செந்தில் பாலாஜி எந்தவித மறுப்பும் இன்றி அனுமதிக்கப்பட்டுள்ளார். சில நிமிடங்கள் காத்திருந்த செங்கோட்டையனை உள்ளே அனுப்புமாறு உத்தரவு வர அதன் பிறகுதான் அனுமதிக்கப்பட்டுள்ளார் செங்கோட்டையன். 2:40க்கு ஆம்புலன்ஸ் போயஸ் கார்டனுக்கு உள் நுழைந்துள்ளது. சசிகலா, இளவரசி, அவர் மகள் டாக்டர் வெங்கடேஷ், டாக்டர் சிவக்குமார், டிடிவி தினகரன் குடும்பத்தினர், திவாகரன், அவருடைய மகன் தவிர வேறு யாரும் வேதா இல்லத்துக்குள் அனுமதிக்கப்படவில்லை. வேதா இல்லத்தின் வாசலிலேயே எம்எல்ஏக்கள், மற்ற அமைச்சர்கள் அனைவரும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கு முன்பாகவே ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் தீபக் மற்றும் சசிகலாவின் ஆஸ்தான புரோகிதர் தேவாதியும் உள்ளே இருந்துள்ளனர். அனைவரையும் வெளியே போக சொல்லிவிட்டு சசிகலா மட்டும் இருந்துள்ளார். வீட்டின் பூஜை அறை முன்பு சில சடங்குகள் செய்துள்ளனர். மெரினா கடற்கரையில் நடைபெற்றது போல் சசிகலா சடங்குகள் செய்ய அதன் பிறகு தீபக்கும் அதை செய்துள்ளார். முறைப்படி எந்த ஒரு சடங்குகளும் முழுமையாக நடக்கவில்லை என்கிறது கார்டன் வட்டாரம். இதே நேரத்தில் நடராஜன் மற்றும் குடும்பத்தினர் கார்டனில் நுழைய முற்பட்ட போது நடராஜனுக்கு மட்டுமே அனுமதி அளித்துள்ளார் சசிகலா. நடராஜன் வழி சொந்தங்களை அனுமதிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் சசிகலாவின் உறவினர்கள் முன்னதாகவே வேதா இல்லத்தில் வந்து விருந்து உண்டார்கள் என்றும் ஒரு செய்தி உள்ளது. சடங்குகள் நடைபெற்று முடிந்த பிறகு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடலை ஹாலில் வைத்த பிறகுதான் மற்ற குடும்பத்தினருக்கு அனுமதி அளித்துள்ளார். அதன் பிறகே அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அனைவரும் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளனர். சசிகலா, நடராஜன் முழு கட்டுப்பாட்டில்தான் ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்தார். அடக்கம் செய்யும் வரை அவரது கட்டுப்பாட்டில்தான் இருந்துள்ளார். எதற்காக அவர் சடங்குகள் செய்யும் போது அனைத்து குடும்பத்தினரையும் வெளியே அனுப்பினார் என்று ஒரு கேள்வி எழுகிறது. செங்கோட்டையனுக்கு எதற்கு முன்னதாக அனுமதி மறுக்கப்பட்டது என்ற கேள்வியும் எழுகிறது. அதேபோல் 12:50க்கு கார்டனுக்குள் வந்த ஆம்புலன்ஸ் மீண்டும் 10 நிமிடங்களில் கிளம்பி உள்ளது. அதே ஆம்புலன்ஸில் தான் 2:40க்கு ஜெயலலிதாவின் உடல் கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது. எதற்காக அந்த ஆம்புலன்ஸ் முன்னதாக அப்பல்லோவில் இருந்து போயஸ் கார்டன் வந்தது, பிறகு 10 நிமிடங்களில் போயஸ் கார்டனில் இருந்து அப்பல்லோ நோக்கி சென்றது என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் எழுகிறது. இதற்கான விடையும் இதுவரை இல்லை. பல கோடி தொண்டர்களால் மதிக்கப்படும் ஒரு தலைவரின் இறுதி சடங்கை முறைப்படி ஏன் நடத்தவில்லை என்ற கேள்வியும் இருக்கிறது. விடை தெரியாத பல கேள்விகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இந்த நிலையில் அவர் மறைந்து 3 தினங்களுக்குள் பொதுச் செயலாளராக சசிகலா, நடராஜன் தான் வர வேண்டும் என்று அதிமுகவின் அமைச்சர்களும், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள்
அவரை அணுகி காலில் விழுந்துள்ளது வெட்கக்கேடான விஷயம். இவர்கள் ஜெயலலிதாவின் உண்மையான விசுவாசிகளா, தமிழக மக்களின் உண்மையான பிரதிநிதிகளா என்ற கேள்வி நம்முள் எழுவதை தவிர்க்க முடியவில்லை.